ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அல்டினோ போர்டான ஒரு சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். அல்டினோ போர்டை வந்துட்டு எந்த மாதிரி கோட் பண்ணணும், அதில் என்னென்ன மாதிரி வந்துட்டு சென்சார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம அடுத்த வர டுட்டோரியலில் அடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்டினோவோட பேசிக்ஸ் வந்து பார்க்கணும். இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது அல்டினோ யூனோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அல்டினோ போர்ட்ஸில் நிறையா போர்ட்ஸ் இருக்குது. அல்டினோ நானோ இருக்குது, அல்டினோ மெகா இருக்குது. இந்த மாதிரி நிறைய மைக்ரோ கண்ட்ரோல் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நாம் பார்க்க போகிற மைக்ரோ கண்ட்ரோல் வந்துட்டு அல்டினோ யூனோ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அல்டினோ யூனோவில் முக்கியமான 3 பார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் எதுக்கு அப்படின்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு, அதாவது இந்த அல்டினோ போர்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம, அதாவது இந்த ஒரு பின்னை வச்சு யூஎஸ்பி பின்னை வச்சு தான் நம்ம வந்துட்டு கோட் போடுறது எல்லாமே போடுவோம். இது டைரெக்டாக லேப்பில் கனெக்ட் பண்ணி போடுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு 12 வோல்ட்டுக்கான இன்புட் சப்ளைக்கான ஒரு பின்னு. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா சிப்பு. ஸோ இந்த சிப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட போகிற கோடு வந்துட்டு ஸ்டோர் ஆகிறது எல்லாம் இந்த சிப்பில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அண்டு இதில் இருக்கக்கூடிய பின்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த A0லேருந்து A5 இருக்கக்கூடிய அந்த 6 பின்ஸு. இந்த 6 பின்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த 6 பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் சென்சார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 6 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அனலாக் இன்புட் மட்டும்தான் இருக்கும். சில சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருக்காதுன்னு அனலாகாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க அனலாகை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த 6 அனலாக் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது விஇன் எதுக்கு அப்படின்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. நம்ம இது வழியாகவும் பவர் சப்ளை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பின்னை வந்துட்டு டைரெக்டாக லேப்போட கனெக்ட் பண்ணிட்டு 5 வோல்டேஜ் இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம விஇன் அப்படிங்கிற இடத்துல பவர் சப்ளை வந்துட்டு வோல்டேஜ் இன் கொடுக்கலாம். இது வந்துட்டு கிரவுண்டு பின்ஸு. இது 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு, 3.3 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு, இது ரீசெட் பண்ணுறதுக்கு. ரீசெட் வந்துட்டு இந்த பின் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் மூலமாகவும் நம்மளால் ரீசெட் பண்ணிக்க முடியும். மொத்தம் 2 ஆப்ஷன் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 பின்ஸ், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 பின்ஸ். இந்த பின்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ இது வந்துட்டு ஒரு அர்டினோ போர்டு. இதே மாதிரி நம்ம இன்னொரு அர்டினோ போர்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நாம் வந்துட்டு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அர்டினோ போர்டு எதுக்காக கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அர்டினோ போர்டில் இருக்கிற பின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த அர்டினோ போர்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்த அர்டினோ போர்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்துட்டு அந்த 6 பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் பின்ஸ் 0 to 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 14 பின்ஸ். இந்த 14 பின்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு RX TX 0-1க்கு RXும் TXனும் போட்டிருக்கோம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX TXல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மாடியூல் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறீங்க, ப்ளூடூத் மாடியூல் இல்லைனா வந்துட்டு வைஃபை மாடியூல், அந்த மாதிரி ஏதாவது மாடியூல் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு TX RXல வந்துட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சென்சார்ஸுக்கான பின்ஸ். டிஜிட்டல் சென்சார்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக இங்கே தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கான பின்ஸ் தான் இது. இங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு இங்கே டில்ட் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டில்ட் சிம்பிள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனலாகாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் பின்ஸில் வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் சென்சார்ஸ் போடுறதுக்கு இந்த டில்ட் ஆகிருக்கிறது மட்டும் அனலாகாகவும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு எல்இடி இருக்குது. இங்கே எல்லுன்னு போட்டு இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அர்டினோ போர்டை வந்துட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறீங்க, சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்இடி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது TX RXங்கிற 2 லைட் இருக்கும். இந்த எல்இடி எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாடியூலை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் கரெக்டாக வந்துட்டு அந்த மாடியூல்லேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த TX RX அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த சிப் எதுக்கு அப்படின்னா பவர் சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் 12 வோல்ட்டு கொடுக்கலாம், 15 வோல்ட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த பவர் சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணி அனுப்பிச்சுடுறதுக்காக தான் இந்த ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பட்டன் வந்துட்டு ரீசெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது அந்த அல்டினோ போர்டு பேசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் அல்டினோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க்கில் வாங்கிக்கலாம். அல்டினோ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து செய்கிறாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த அல்டினோ அப்படிங்கிற இந்த பிராண்டு செய்கிறது தான் வந்துட்டு இவங்களோட சாஃப்ட்வேர் தான். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்டினோ போர்டுக்கு எப்படி கோட் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப் டு டேட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.